கடவுள் ஓய்வை கடைசியில தரல, ஓய்வை முதல்ல தரார். ஆறு நாளும் இந்த உலகத்தை தேவன் படைத்து கடைசியா யாரை படைச்சாரு? மனுஷனை படைச்சார். ஏன்னா மனுஷனுக்கு வேண்டி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? படைச்சிட்டார். எல்லாத்தையும் அவர் உருவாக்கி வச்சுட்டார். எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் கடைசியில் யாரை படைச்சாரு? உங்களையும் என்னையும் படைச்சார், மனுஷனை படைச்சார். இப்ப மனுஷன் கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா உலகத்தில் எல்லாமே உண்டாயிருக்குது, எல்லாமே படைக்கப்பட்டிருக்குது, எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. என்ன ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதுக்குள்ள சூரியன் வந்துட்டு, சந்திரன் வந்துட்டு, தண்ணி வந்துட்டு, மலைகள் வந்துட்டு, எல்லாமே வந்துட்டு, எனக்கு ஒரு வேலை இல்லையா? உனக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைக்கு பேர் ரெஸ்ட். ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா வாட் இஸ், இப்ப 6வது நாள் தான் ஆதாம் என்ன பண்றான்? படைக்கப்படுறான். 6வது நாள்ல கடைசியில கடவுளை அவனை படைக்கிறாரு. இப்ப 6வது நாள் படைச்ச உடனே தூங்கி எழும்புறான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்குது. யாருக்கு? ஆதாமுக்கு ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் டே. ஆண்டவரே இந்த ஃபர்ஸ்ட் டேக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாறுதல். இதுக்கு பேரு ஓய்வு நாள். நிறைய பேர் பாருங்க, வயசான பிறகு நமக்கு ஓய்வு வரும் அப்படின்றாங்க. நிறைய பேருக்கு வயசாகியும் ஓய்வு வரல. பென்ஷன்ல ஒரே டென்ஷன். எங்க பென்ஷன்ல வாழ்றாங்க? ஃபுல்லா இதுல தான் வாழ்றாங்க. டென்ஷன். ஆமா, முதல் சன்னு, 2வது சன்னு, எல்லா சன்னும் சேர்ந்து என்னதான் இருக்கு? ஒரே டென்ஷன் தான். சில பேருக்கு ஒரு எண்ணம், அதாவது ஒரு 40-50 வயசுல அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போய் நாம ரெஸ்ட். மனுஷனுடைய மனசு பாருங்களேன், ஓய்ந்திருக்கணும்னு நினச்சி அவனுக்கு ஓய்வுன்றதே சாத்தியமே இல்லை. ஆனால் கடவுள் அவனுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் பிளெஸிங்ஸே ரெஸ்ட் தான். முதல் ஆசீர்வாதமே ரெஸ்ட் தான் சார். தம்பி, நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நீ உடுத்துறதுக்கு முன்னாடி, நீ உழைக்கிறதுக்கு முன்னாடி, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, முதல்ல உனக்கு நான் தர்றேன் ரெஸ்ட். ரெஸ்ட். ஆமென். இதை தம்முடைய கிரியைகளை எல்லாம் 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். எல்லாம் சொல்லுங்க, ஓய்வு. இப்ப மனுஷனுடைய முதல் நாள் என்னது? ஓய்வு. எல்லாம் சொல்லுங்க, ஓய்வு, ரெஸ்ட். கடவுள் ஓய்வை கடைசியில தரல, ஓய்வை முதல்ல தரார். விளங்குதா? உலகத்துல ஓய்வுன்றது எப்போ நம்ம ஓய்ஞ்சு போவோம் அப்போ வரும் ஓய்வு. ஆனா கடவுள் சொல்றாரு, ஓய்வுன்றது முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, ஓய்வு தான் முதல்ல உனக்கு நான் தர்ற ஆசீர்வாதம்.